வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பலாப்பழ கழிவுகளை பயன்படுத்துதல் குறித்து மதுரை மாவட்டம் சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய ஜவுளி அறிவியல் மற்றும் வடிவமைப்பு துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜி சசிதேவி அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைக்கி நாம் பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பலாப்பழத்தினுடைய கழிவுகளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஸோ முக்கணிகளில் முதன்மையானது மா, அதுக்கடுத்து 2ஆம் இடத்துல இருக்கிறது பலா நம்ம பெரும்பாலும் எல்லாருமே பயன்படுத்துகிறோம். இப்போ பலான்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் 2ஆம் இடத்துல இருக்குது இந்தியா. அது 1,00,000 ஹெக்டேர் அளவில் பலா பயிரிடப்படுகிறது. தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் ஒரு 3,000 ஹெக்டேர்ஸ் பயிரிடப்படுகிறாங்க. அதே போல் நம்மளுடைய தோட்டக்கலை துறை ஆராய்ச்சி நிலையம் பாலூரில் இருக்குது. அதில் நம்ம பாலூர் 1, பாலூர் 2 அப்படின்ற 2 விதமான வெரைட்டிஸ் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இன்றைக்கி பலா பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம உணவுகளில் பயன்படுத்துகிறோம். அதாவது உணவில் பார்த்திங்கன்னா ஊறுகனியாக தேனில் ஊற வச்சு அதிக நாள் கெடாமல் இருக்கிற மாதிரி நமக்கு தேவைப்படும் போது அதை உணவாக நம்ம உட்கொள்கிறோம். அப்புறம் ஜாமாக செய்கிறோம், ஜெல்லியாக பயன்படுத்துகிறோம். பிறகு அதில் இருக்கிற கொட்டை பார்த்திங்கன்னா, கொட்டை அல்லது விதைன்னு சொல்கிறத நம்ம சாம்பார் மற்ற அனைத்து உணவு வகை தயாரிப்புகளையும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இதனுடைய மெயின் இது என்னென்னு பார்த்திங்கன்னா, அதிக நாள் நம்மளால் சேமித்து வைக்க முடியாது. சீக்கிரமாகவே பழம் கெட்டு போயிடும். ஸோ இதில் வேஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு 70% வேஸ்டேஜ் ஆகுது. ஜூன் ஜூலை மாதங்களில் தான் இந்த பழங்கள் அதிகமாக கிடைக்கிது. அதை பயன்படுத்த முடியாதபடி சேமிக்க வைக்க இயலாதனால அதிகமாக கெட்டு போகுது. ஸோ இதை நம்ம கெட்டு போகிறது, அதாவது ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, உணவு பதப்படுத்துதல் துறைகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த பலா சுளை, கொட்டை அதெல்லாம் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. மித்ததெல்லாம் கழிவாக வெளியேறிடுது. அந்த கழிவாக வெளியேறதை நம்ம பயன்புள்ள பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் மற்ற எல்லா பக்கமே நெகிழிகள், அதாவது பிளாஸ்டிக்ஸ், அதை பயன்படுத்தக்கூடாது. இப்போ உதாரணமாக நம்ம தேநீர் அருந்துகிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் கப்பு, பேப்பர் கப்பு இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறோம். அதுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நெகிழிகளுக்கு பதிலாக இந்த பலாலிருந்து வர்ற இந்த தோள்களை வச்சு நம்ம எப்படி பயனுள்ள விதமாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம கப்பு மாதிரி செய்யலாம். அதாவது எடிபிள் கப், அதாவது உணவாகவே நம்ம ஒரு டீ, உதாரணமாக டீ சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த டீயை அந்த கப்பில் நம்ம பலா விதைகளை கொண்டு நம்ம மாவாக தயாரித்து அந்த மாவுகளோட மற்ற கலவை மாவுகளையும் சேர்த்து ஒரு கப்பு மாதிரி அச்சில் கப்பாக நம்ம உருவாக்கிட்டு அதில் நம்ம தேநீரை ஊற்றி நம்ம குடிக்கிறோம். தேநீர் சூடு தாங்குகிற அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி இருக்கும். அது நம்ம தேநீர் பயன்பாட்டிற்கு அப்புறமா அந்த கப்பை வெளியே வீச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கப்பை நம்மளே அதை உணவு மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதே போல் கப்பு ஒன்று, இன்னொன்று தட்டு. நம்ம ஏதாவது பழங்கள் வச்சு சாப்பிட்றது, இல்லை ஏதாவது ஒரு சாலட்ஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம தட்டில் போட்டு சாப்பிடும்போது அந்த தட்டை வீணடிக்காமல் தட்டையும் நம்ம உணவாகவே உட்கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதே பலா விதைகளை கொண்டு ஐஸ்கிரீம் கோன், நம்ம பெரும்பாலும் ஐஸ்கிரீம் கோனுன்னு பார்த்திங்கன்னா அந்த வேஃபர்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே மைதா மற்ற மாவுகளில் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம பலாவிலேருந்து வீணடிக்கப்படுகிற பொருளை கொண்டு நம்ம ஐஸ்கிரீம் கோன் அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு உடலுக்கு மற்றும் இல்லை, நம்ம ஒரு கழிவாக போகிற ஒரு இதை பயன்பாட்டிற்கு கொண்டு வர்றது ஒரு மிக சிறந்த ஒரு இதாக இருக்கிறது. இது போல் நம்ம அந்த பலா தோல் இருக்கிற ரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிண்டை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி அந்த சொலையெல்லாம் எடுத்த பிறகு அதை நம்ம வீணாக வெளியே வீசிடுவோம். மாடு ஆடு தீவனமாக நம்ம அதை போட்டுறோம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு நல்ல ஒரு எலாஸ்டிக் பொருள் மாதிரி ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம அந்த ஜவு மிட்டாய் மாதிரி நம்ம சிக்லைட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான பொருட்கள் தயாரிக்கலாம். அதே போல் அதில் இருக்கிற பால், அந்த லாட்டக்ஸ் அப்படின்றத பெரும்பாலும் நம்மளுடைய கதவுகள் இது மாதிரி இந்த வார்னிஷுக்காக பயன்படுத்துறது. அதே போல் பலா மரத்தை பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடுகள் கட்டுமான பணிக்கு சட்ட மரங்களாக அது நம்ம
பயன்படுத்துகிறோம். அதே போல் ஒவ்வொரு விதமான பொருட்களும் வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதே போல் இந்த பலாவுடைய அடித்தோல், அதாவது அந்த முள் மாதிரி இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த இனிப்பான அந்த பொருட்களை எல்லாம் எடுத்த பிறகு அதை வந்து நம்ம நல்லா அவனில் வச்சு பேக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு ஷீட் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே போல் ஒரு தின் ஃபிலிம், அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல்னு சொல்லுவோம், அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உணவுகளை நம்ம கவர்களில் போட்டு பேக் பண்ணும்போது அந்த மாதிரியான அந்த தின் ஃபிலிம் பண்ணும்போது இந்த பலாவில் இருக்கிற எடுக்கப்படுகிற ஒரு நொதியை கொண்டு இந்த ஃபிலிமில் நம்ம வந்து கோட்டிங் கொடுத்து இந்த பழங்களோ இல்லை காய்கறிகளோ ஏதாவது நம்ம அதில் சேமித்து வைக்கும்போது அது அதிக நாள் வந்து கெடாமல் வருகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பயன்பாடு, அதே போல் தொழில்நுட்பங்கள் தெரியாதனால அதிக அளவில் வந்து 70% வந்து பலா வந்து வீணடிக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் மற்றும் எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்கும்போது இதை வந்து நம்ம வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜி சசிதேவி அவர்களை 0944382109 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.